Thank you, Jesus. God in His grace formed a man, the first man, Adam. Not only that, from the man made from the dust of the earth. முதலாவது மனிதனை தேவன் மண்ணிலிருந்து உருவாக்கினார். Took clay out of the womb, in the world. He formed a man. ஒரு மனிதனை உருவாக்கி என்ன செய்கிறார்? தன்னுடைய ஜீவ சுவாசத்தை அந்த மனிதனுக்குள்ளே ஊதி அவனை ஒரு அசைவாடுகிற ஒரு ஜீவ ஆத்மாவாய் மாற்றினார். அவருடைய ஜீவ சுவாசம் எங்களுக்குள்ளே வந்தது. அங்கே தேவனுடைய சாயல் மனிதனுடைய ஆத்மத்திலே முத்திரை போடப்பட்டது. ஆனால் முதலாவது மனிதன் என்ன பண்ணுகிறான்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் அந்த தேவ சாயலை அவன் இழந்து விடுகிறான். அந்த சந்தோஷத்தை இழந்து விடுகிறான். அந்த தேவனுக்கும் அவனுக்குமான அந்த உறவை அவன் இழந்து விடுகிறான். முதலாவது மனிதன் தவறிவிட்டான். அந்த ஆதாமும் ஏவாளும் பாவத்தின் நிமித்தமாய் தேவனுடைய உறவிலே இருந்து பிரிக்கப்பட்டார்கள். அந்த சாயலில் இருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள். தேவன் கொண்ட நோக்கம், திட்டம், தீர்மானத்தில் இருந்து அவர்கள் விலகிவிட்டார்கள். தேவனுடைய உறவு அவர்களை விட்டு பிரிந்தது. காரணம், பாவம் வந்தது. கீழ்ப்படியாமை ஒரு ஆகிய பாவம் ஆதாம் ஏவாளுக்குள்ளே வரும்போது அந்த சந்ததி மூலமாய் வருகிற எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் அந்த கீழ்ப்படியாமையின் பாவம், அந்த தோஷம், அந்த தேவன அந்த பிரிவு அவர்கள் பிறகு எந்த மனிதர்களுக்குள்ளேயும் உருவாகிவிட்டது. அவர்கள் நல்லவர்களாய் இருக்கலாம், கெட்டவர்களாய் இருக்கலாம், மனச்சாட்சியின்படி அவர்கள் நல்லவர்களாய் இருக்கலாம், தான தர்மங்கள் செய்கிறவர்களாய் இருக்கலாம், சமயவாதிகளாய் இருக்கலாம், ஜபிக்கலாம், எதுவும் செய்யலாம், ஆலயங்களுக்கு போகலாம். ஆனால் தேவனுடைய உறவு துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த சாயல் அவர்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாமல் இருந்தது. தேவனுடைய காரியங்களை அவர்கள் அறிய முடியாமல் குருட்டாட்டத்திலே மனம் போன போக்கிலே அவர்கள் நடந்து கொண்டார்கள். என்ன நடக்கிறது இங்கே? ஆதாம் ஏவாளாகிய முதல் மனிதன் மூலமாகத்தான் சந்ததிகள் உருவான. அதன் மூலமாய் வந்த ஒவ்வொரு சந்ததிகளும், ஒவ்வொரு மனிதர்களும் அதே விதமான பாவத்திலே பிறக்கும்படியாக, பாவத்திலே உட்பவிக்கும்படியான நிலைமை உருவாகிவிட்டது. யாரா இருந்தான ஆதாம் ஏவாளாகிய முதல் தாய் தகப்பன், அவர்கள் செய்த பாவத்தினால் அவர்களுக்கு பின்னாலே வந்த ஒவ்வொரு சந்ததியும் அவர்கள் என்ன மனிதர்களாக இருந்தான, என்ன நாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தான, எவ்வளவுதான் என்ன செய்தாலும் அந்த காரியத்தை ஈடு செய்ய முடியாதபடி, அதை நிவர்த்தி செய்ய முடியாதபடி, அந்த பாவத்தில் இருந்து நிரந்தர விடுதலை பெற முடியாதபடி தேவனுக்கும் மனிதர்களுக்கும் உறவு பிரிக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை நீங்கள் நல்லாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். என்னதான் நீங்க கேத்தலிக்ல இருக்கலாம், கிறிஸ்டியனா இருக்கலாம், அல்லது பிறந்தது போது எப்படி இருக்கலாம், உங்களோட தாய் தகப்பன் எப்படி இருக்கலாம், என்ன மாதிரி இருக்கலாம், நல்ல பழக்க வழக்கங்கள் எதுல வந்தாலும் கூட வேதம் சொல்லுகிறது, பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவத்திலே தான் பிறக்கிறார். வேதம் தான் நமக்கு முதலாவது காரியம். அதை பார்த்துத்தான் நாம் நம்மை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அந்த வேதத்தின் மூலமாக பார்த்தால் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவத்தினோட, பிரிவோட இந்த உலகத்துக்கு வரும்போது அவர்களுக்குள்ள இருக்கிறது மனுஷ ஆவிகளாகிய எப்போதுமே போராடுகிற தன்மைகள். தேவனுக்கு எதிராய், தேவனுக்கு விரோதமாய் அந்த போராடுகிற தன்மையோடு தான் அவர்கள் பிறந்து கொள்ளுகிறார்கள். அதனாலே தான் அதுக்கு ஒரு முடிவு இல்லாத நேரத்தில் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வந்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி பாடுபட்டு மரணத்துக்கு கூடாக போய் உயிர்த்து எழுந்து மற்றவர்களுக்கு ஒரு ஜீவனை பெற்றுக் கொடுத்தார். மாம்சத்திலே பிறக்கிறது மாம்சமாய் இருக்கும். ஆதாமும் ஏவாளும் மாம்சத்திலே பாவம் செய்தார்கள். அதனால தேவனுடைய உறவை பிரிந்தார்கள். ஒவ்வொரு தாயும் தகப்பனுக்கும் பிறக்கிறது மாம்சத்துக்குரியதாகத்தான் இருக்கும். தாய் தகப்பன் ரட்சிக்கப்பட்டு இருக்கும் போது, தேவனோடு நல்லா இருக்கும் போது அவருடைய பிள்ளைகளுக்கு திரும்பவும் ரட்சிப்பு தேவைப்படுகிறது. காரணம், மாம்சத்திலே இருந்து மாம்சம் உருவாகிறது. மாம்சம் எப்போதுமே நம்ப முடியாதது ஒன்று, பிழைவிடக்கூடியது ஒன்று. அதனால தேவன் மாம்சத்துக்கும்
தேவனுடைய ஆவியானவர் அந்த மாம்சத்துக்குள்ளே வர விரும்புகிறார். அதை கழுவி சுத்தப்படுத்த விரும்புகிறார். அதுக்குள்ள காரியங்களை நாளடைவிலே ஈடு செய்ய விரும்புகிறார். அதனாலதான் இந்த ரட்சிப்பு என்று ஒன்று உருவானது. சோ எந்த பிள்ளைகளுக்கும் எந்த மனிதர்களுக்கும் எந்த யாராக இருந்தாலும் தேவனுடைய ரட்சிப்புக்குள்ளாலே நாம் போகும் வரையும் தேவனுடைய உறவு நமக்கு சரிப்படுத்துகிறது அல்ல. தேவ ஆவியான நம்முடைய இருதயத்துக்குள்ள வருகிறது அந்த உறவின் மூலமாகத்தான். அதாவது அந்த ரட்சிப்பின் மூலமாய் அவர் நமக்கு அருளப்படுகிறார். ஹல்லேலூயா. சோ அந்த முதல் மனிதன் பாவம் செய்ததினால அதுக்கு பின்னாக வந்த எல்லா சந்ததிகளும் அதே மாம்சத்துல அதே பாவபாளிகளாகத்தான் இருந்தார்கள், பாவத்திலே உட்பவித்தார்கள். ஹல்லேலூயா. எசாயா சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், நான் மாம்சத்திலே தாயின் கற்பத்திலே நான் பாவத்திலே உட்பவித்தேன். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு பிறக்கும் போது பாவத்திலே தான் அந்த மண்ணிலே வந்து விழுகிறது. ஹல்லேலூயா. அதை யாரும் மாற்ற முடியாது. யாரும் எந்த காரியத்தையும் செய்தால் எந்த பிள்ளை எவ்வளவுதான் நல்லதாக நடந்தாலும், எவ்வளவுதான் ஆலயத்துக்கு போய் எவ்வளவு நாள் தான் ஜபிச்சு என்ன செய்தாலும் ரட்சிப்பு ஒன்று இல்லாது விட்டால் அந்த பிள்ளைக்கு தேவனுடைய உறவு வரவே முடியாது.